ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிரேமவாகினி. ஒரு முனைப்பையும் சம நோக்கையும் வளர்த்திடுக. அனைத்துக்கும் மேலாக எதை செய்தாலும் ஒருமுகப்பட்ட திட மனதை வளர்த்து கொள்ளுங்கள். சம நோக்கே சுப நோக்கு. சிங்கம் வன அரசனாக இருந்த போதும் மரங்களுக்கிடையே நடக்கும் போது ஒவ்வொரு முறையும் சில அடிகள் வைத்த பின் தன்னை யாராவது பின்தொடர்கிறார்களா என்று இப்படியும் அப்படியும் திரும்பி பார்க்கும். மனதிலுள்ள பயம் அதை அப்படி பார்க்க செய்கிறது. இதயத்திலுள்ள பலாத்கார உணர்வு பார்வையை மங்கலாக்கி காட்சியை சிதைத்துவிடும். மனிதரிடம் சம நோக்கு இருத்தல் வேண்டும். தன் கண்ணில் படும் அனைத்து படைப்புகளையும் மங்களம் உடையவனாக கருத வேண்டும். தன்னிடம் எத்தனை நம்பிக்கையும் அன்பும் இருக்கிறதோ அத்தனை நம்பிக்கையும் அன்பும் எல்லா உயிர்களிடமும் இருக்க வேண்டும். ஏனெனில் படைப்பில் தீமையுடையதாக எதுவும் இல்லை. ஒரு சிறு அணு கூட இல்லை. தவறான பார்வை காரணமாகவே அது தீயதாக தோன்றுகிறது. நாம் அணியும் கண்ணாடியின் வண்ணத்திற்கேற்ப படைப்புகள் தோற்றமளிக்கின்றன. தன்னளவில் அது நிலையான தூய்மையும் புனிதமும் உடையதே. உடல், உள்ளம், அறிவின் ஆற்றல்களை முழுமையாக ஒருமுகப்படுத்துவதன் மூலம் அதி உன்னத நிலையை அடைய முடியும். அவற்றை வெளிப்படுத்துவதற்கும் போதிப்பதற்கும் உரிய குருமார்கள் எப்போதும் இருப்பார்கள். மனித மனம் வெளிப்பொருள்களில் களிப்பு கொள்வதும் அர்த்தமற்றவற்றை கவனிப்பதும் வெளி உலகை விமர்சிப்பதுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்றை உறுதியுடன் இருக்கும்படி பயிற்சி அளிப்பது எப்படி? கீழ்காணும் வினாக்களை ஒவ்வொருவரும் வினவ வேண்டும். மகாத்மாக்களும் மகான்களும் என்னை போன்றவர்கள் தானே? அவர்களும் என்னை போல் உடல் பெற்றவர்கள் தானே? அவர்கள் அடைந்த முழுமை பேற்றை அவர்களது முறைகளை பின்பற்றி நானும் அடைய முடியும் அல்லவா? மற்றவர்களின் குறைகளையும் குற்றங்களையும் கண்டுபிடிப்பதால் நான் அடையும் லாபம் என்ன? முதலில் உன்னில் இருக்கும் தவறுகளை தேடி திருத்து. எனவே உனக்குள் உள்ள குற்றம் குறைகளை கண்டுபிடித்து அவற்றை திருத்தி முழு தூய்மை பெறுவதே முதல் சாதனையாகும். ஒருவரின் இறுதி நாள் இனிமையாகவும் உவகை அளிப்பதாகவும் இருக்க வேண்டுமெனில் இதை குறிக்கோளாக கொண்டு அதை நியாயமாக அடையும் வகையில் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் உழைக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் மாலை நேரமும் இருக்கிறது. அன்றைய பொழுது நல்ல செயல்களில் செலவிடப்பட்டால் நாம் ஆழ்ந்த நித்திரையில் அமிழும்படி அந்த மாலை வேலை ஆசிர்வதிக்கிறது. அது உற்சாகமும் ஊக்கமும் அளிக்க வல்லது, சமாதிக்கு சமமானது என சொல்லப்படுகிறது. மனிதன் இம்மண்ணில் வாழும் காலம் குறுகியது. ஆனால் ஒருவர் நேரத்தை புத்திசாலித்தனமாக எச்சரிக்கையுடன் செலவழித்தால் இந்த குறுகிய காலத்தில் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஒரே அச்சில் வார்க்கப்பட்டவர் போல் ஒரே தோற்றமுடைய இருவர் உள்ளனர். ஒரே சூழலில் வளரவும் செய்கின்றனர். ஆனால் ஒருவர் தேவதையாகவும் மற்றவர் சாதாரணமானவராகவும் இருக்கிறார். வளர்ச்சி இப்படி வேறுபட என்ன காரணம்? பழக்கங்கள், அவற்றிலிருந்து உருவாகும் நடவடிக்கைகள், திண்மை பெறுவதால் ஏற்படும் நடத்தைகளே காரணம். நடத்தை உடைய ஓர் உயிரே மனிதன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.